வெல்கம் டு ஹிந்து டாக்கீஸ். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பேச போகிறோன்னா, தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரி அப்படிங்கிற ஊரில் காவல் ஆய்வாளர் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்தாரு அப்படின்னு நேற்றுலேருந்து இது வைரல் ஆகிட்டுருக்கு. அதாவது அந்த காவலர் சிங்கப்பெண் பாதுகாப்பு படை அப்படிங்கிறதுல ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்ட்டு நேற்றுலேருந்து இது வைரல் ஆகிட்டுருக்கு. இப்போ என்னென்னா, அவங்க புகார் கொடுத்துருக்காங்க. அதுக்கு காவல்துறை விசாரணை நடத்துகிறாங்க. விசாரணை முடியறதுக்கு முன்னாடியே அந்த காவலர் நிஜமாலுமே அதை செஞ்சாரா செய்யலையான்னு தெரியறதுக்கு முன்னாடியே நம்மளே இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் கீழே கமெண்ட் செக்ஷனில் இவர் தான் பண்ணியிருப்பார், இவருக்கு இந்த தண்டனை கொடுங்க, இவர் இது பண்ணுங்க அது பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது நியாயமாக இருக்குமா? ஒரு முறையான விசாரணை நடந்து இவர் தான் குற்றம் பண்ணார் அப்படின்னு நிரூபிக்கும் போது அவருக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னா அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒருவேளை அவர் குற்றவாளியாக இல்லாமல் இருந்திருந்தா அப்போ நம்ம சொல்கிற வார்த்தைகள்லாம் திரும்ப எடுத்துக்க முடியுமா? இது அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் எவ்வளோ பாதிக்கும்? இதை பற்றிலாம் ஏன் நம்ம யோசிக்கவே மாட்டோம்? நமக்கு நடந்தால் தான் அதை பற்றி யோசிப்போமோ? எல்லாருக்கும் வணக்கம். நான் திலீபன், ஆறுமுகநேரி இன்ஸ்பெக்டராக இருந்தேன். இன்றைக்கி ரிலீவ் ஆகி ட்ரான்ஸ்ஃபரில் சேர்மாதேவி போகலாம்னு போக போகிறேன். இந்த சுச்சுவேஷனில் இப்படி பர்டிகுலராக நியூஸ் 7, நியூஸ் J ரெண்டுத்துலேயும் பாலியல் புகார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டுருக்கு. பட்டு என்னுடைய கடமை, என்னுடைய தரப்பு நியாயத்தை நான் சொல்லிடணும். ஏன்னா முதல்ல போடப்பட்ட செய்திகள் வேகமாக பரவிடும். பட் அதுக்கப்புறம் அதில் தப்பு இல்லை அப்படின்னு நிரூபிக்கப்படும் போதோ அல்லது உண்மை வெளியே வரும்போதோ அது வேகமாக பரவாது. ஸோ என்னுடைய நிலைப்பாடை நான் சொல்கிறதுக்காக தான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் எடுத்திருக்கிறேன். ஸோ அதிகாரிகள் யாரும் வருத்தப்பட வேண்டாம். ஸோ இப்போது பாலியல் புகார் வன்கொடுமை அப்படின்றத விட பாலியல் புகார்னு சொல்லியிருக்கிறாங்க. பர்டிகுலராக என்னுடைய ஸ்டேஷனில் ஒரு 6-7 பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க. நல்லா வேலை பார்க்கக்கூடியவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. எந்த ஒரு பிள்ளைகளுக்குமே நான் வேலை செய்யலைன்னு கொஞ்சம் ஹார்ஷாக பேசுவேனே தவிர மற்றபடி அவங்கள மென்டல் டார்ச்சரோ அகனியோ ஏற்படுத்துகிற மாதிரி அவங்கள இது பண்ண மாட்டேன். இன்றைக்கி கூட ஏதாவது ப்ராக்ரஸ் இல்லைன்னா திட்டுவேனே தவிர மறுநாளே சரி ஒன்றும் இல்லை பாப்பா பார்த்துக்கலாம் அப்படி பேசக்கூடிய டைப். என் பிள்ளைங்கன்னு சொல்லி தான் பேசுவேன். இது என்னுடைய ரோல் காலில் என்னுடைய ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய 66 போலீஸை கேட்டாலும் தெரியும். நான் ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைங்களும் என் பிள்ளைங்கன்னு சொல்லுவேன். என்னை விட வயசு அதிகமாக இருக்கிற பொம்பளை போலீஸே அது என் பிள்ளை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது அவங்கள வச்சுட்டு சொல்லுவேன், அவங்க இல்லாத நேரத்துலேயே நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு புகார் என் மேலே வந்திருக்காது அப்படின்றத நான் 100% நம்புகிறேன். என் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் என் மேலே அப்படி ஒரு புகாரை கொடுத்துருக்க வாய்ப்பில்லை. அப்படி கொடுத்துருந்தாலும் தமிழ்நாடு காவல்துறையில் CUG நம்பரில் எனக்கு தெரிஞ்சு வாட்ஸ்அப் வச்சுட்ருக்கிறது ஒரு சிலரில் நானும் ஒருத்தன். என்னுடைய மொபைல் என்னுடைய அதிகாரிகள் எப்போ கேட்கும்போது நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் என்னுடைய புகைப்படத்தை போட்டு இப்படி வேகமாக இப்படி ஒரு செய்தியை பரப்பணும் அப்படின்றது அவசியம் இல்லை. அப்படி தாராளமாக ஒரு புகார் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக வழக்கு பதிவு செய்யலாம்.